ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அக்ஷிதாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இது இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணார். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியான டிஷ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம் எதுக்கு வேணால் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்தது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தனியா பவுடர், கொத்தமல்லி தூள் அதாவது 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் ப்ளஸ் கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சால்ட் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து தாளிக்க தேவையான சோம்பு, சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 2 எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு நார்மல் சைஸான தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஆயில் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், அப்புறம் தாளிக்க தேவையான கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நார்மல் சைஸில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் வந்து நான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதும் வச்சுருக்க ஆயில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சோம்பு, சீரகம் அது ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் வச்சுருக்க காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க. கொஞ்சம் வறுபடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன்ஸ் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். அது மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன்ஸ் நல்லா வதங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும். அது பாருங்க, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நல்லா கலர் மாறுது. இப்போது வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தாளிக்க தேவையான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரு தக்காளியையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், எல்லா கலரும் ஆல்மோஸ்ட் சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் போட்டிருக்க சால்ட் பத்தாது, நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிட்டோம். ஸோ அடுத்து நம்ம வச்சுருக்க மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஷ்ரூம் மேலே மசாலா எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது வச்சுருக்க சில்லி பவுடர் ப்ளஸ் கொத்தமல்லி பவுடர் அது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வச்சுருக்க கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து நம்ம இப்போ சேர்த்தக்கூடாது. பெப்பர் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த இந்த மசாலாஸ்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த மஷ்ரூம் மேலே நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். பாருங்கள், எல்லாம் மேலே அது மேலே ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஃபுல்லாக அப்ளை ஆகிருக்கு எல்லா மஷ்ரூம் மேலேயும். அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை ஆனதும் நம்ம வந்து இதை வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். மஷ்ரூமுக்கு நம்ம எப்போவுமே வந்து தண்ணி ஒரு பொட்டு கூட ஆட் பண்ண தேவையில்லை. மஷ்ரூம் யூஸ்வலாகவே வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம்னாவே தண்ணி அது நார்மலாகவே தண்ணி விடும். அந்த தண்ணியிலே தான் அது குக் ஆகணும். பாருங்கள், அது தண்ணி விட்டதே வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள். நார்மலாக மஷ்ரூம் விட்ட தண்ணியே எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ இதுலேயே அது யூஸ்வலாக குக் ஆகிடும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் எப்பயுமே ஆட் பண்ண தேவையில்லை மஷ்ரூம் பொறுத்த வரைக்கும். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம அந்த மூடி போட்டு மூடி வைக்கும் போது அது அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வந்து சிம் பண்ணி வச்சுருங்க. அதுலேயே வந்து அது நல்லா குக் ஆகிடும். இந்த மாதிரி அந்த ஆயில் வந்து தனியாக அந்த இதுலேருந்து பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணோம். குக் ஆகிடுச்சு அதுலேயே. அவ்வளோதான். இது வந்து பார்க்கவே எவ்வளோ அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் இதை தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ எல்லோரும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போடுங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய டிஷ்ஷஸ் வந்து காத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
keep supporting us. Thank you for watching.